Dear plus one commerce students, good morning. We shall continue chapter 26, Export and Import Procedures. Today our topic is Export Trade Procedures. Export Trade Procedures. An exporter has to fulfill the formalities given below to export the goods out of the country. ஏற்றுமதியாளர் நிறைய நடைமுறைகளை ஏற்றுமதிக்கு முன்பாக செய்ய வேண்டும். ஏற்றுமதிக்கு முன்பாக ஏற்றுமதியாளர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் நிறைய இருக்கு. Now we shall discuss the formalities for export trade. Now we shall discuss only two formalities, that is receiving inquiry, trade inquiry, receiving trade inquiry, and the second one is receiving intent and sending confirmation. இந்த ரெண்டு மட்டும் இந்த அமர்வில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ரிசீவிங் ட்ரேட் என்கொயரி, வியாபார தகவல் வினவல். இரண்டாவதாக சரக்காணை பெறுதல் மற்றும் ஏற்றுமதி ஆணையை உறுதிப்படுத்துதல். இந்த ரெண்டு ஃபார்மாலிட்டிஸை மட்டும் இந்த அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டர் An exporter has to fulfill the formalities given below to export the goods out of the country. ஏற்றுமதியாளர் தன்னோட நாட்டிலேருந்து பொருள்களை வேறொரு நாட்டுக்கு அனுப்புவதற்கு நிறைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதை நம்ம வரிசையாக பார்க்க இருக்கிறோம். The first one is receiving trade inquiry, வியாபார தகவல் வினவல். Exporter receives trade inquiry from the importer or his agent who is intends to buy the product. In the first place, importer requests the exporter to supply the information given right below. Specification about the goods like size, design, quality and brand name, quantity of the goods available, price per unit, terms and conditions of shipment, terms and conditions of payment, probable delivery time, the period up to which his proposal to import is valid. முதல்ல இறக்குமதியாளர்கிட்ட இருந்தோ அல்லது அவரோட முகவர்கிட்ட இருந்தோ பொருள்களை இறக்குமதி செய்வதற்கு எழுத்து மூலமான விசாரணையை ஏற்றுமதியாளர் பெறுகிறார். இறக்குமதியாளர்கிட்ட இருந்தோ அல்லது அவரது முகவர்கிட்ட இருந்தோ பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான எழுத்து மூலமான விசாரணையை ஏற்றுமதியாளர் பெறுகிறார். முதற்கட்டமாக இந்த தகவல்கள் ஏற்றுமதியாளர்கிட்ட கேட்கப்படும். அந்த தகவல்கள் என்னென்ன கேட்குறாங்கன்னா, பொருட்களோட அளவு, வடிவம், தரம், வணிகக்குறி, வணிகக்குறி பெயர் குறித்த விவரம், தயாராக இருக்கிற பொருட்களோட அளவு, பொருட்களோட விலை, கப்பலில் ஏற்றுவதற்கான நிபந்தனைகள், பணம் செலுத்துவதற்கான நிபந்தனைகள், பொருட்களை விநியோகிக்கப்படும் கால அளவு, எவ்வளோ காலத்துக்குள்ளே பொருள்களை அனுப்பி வைப்பாங்க, பொருள்கள் எவ்வளோ காலத்துக்குள்ளே கிடைக்கப்பெறும், அப்புறம் இறக்குமதி விசாரணை செல்லுபடியாகும் கால அளவு, இந்த விசாரணை எவ்வளோ காலத்துக்கு செல்லுபடியாகும் அப்படிங்கிற தகவல். இதெல்லாம் இறக்குமதியாளர் அல்லது அவரது முகவர் ஏற்றுமதியாளர்கிட்ட கேட்பாங்க. ஏற்றுமதியாளர் இதற்கெல்லாம் விளக்கம் தருவார், பதில் கொடுப்பார்.
Then the second formality is receiving intent and sending confirmation. சரக்காணை பெறுதல் மற்றும் ஏற்றுமதி ஆணையை உறுதிப்படுத்துதல். In our book bag also there is a very short answer question. Very short answer question. What is meant by intent? What is meant by intent? Receiving intent and sending confirmation. After scrutiny of quotation or pro forma invoice, the buyer who intends to buy the goods sends an intent to exporter. The latter may either receive the order directly from the importer or through an agent who acts as an intermediary between the exporter and the importer. The agent receives a commission for these intermediary services. An intent actually points to an order received from abroad for export of goods, that is sale of goods. இறக்குமதியாளர் வியாபார விசாரணைக்கு பிறகு சரக்கை வாங்குவதற்கான சரக்காணைய அவரோ அவரது முகவர் மூலமாகவோ ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கிறார். சரக்காணைங்கிறது சரக்கை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஆதாரம். சரக்காணைங்கிறது சரக்கை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஆதாரம். கண்டென்ட் ஆஃப் an intent. அந்த இன்டென்ட்டில் சரக்காணையில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கும், இறக்குமதியாளர்கிட்டேருந்து பெறப்பட்ட அந்த சரக்காணை என்னென்ன சரக்குகளை அனுப்புங்கன்னு சொன்னார் இல்லையா, அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்டென்ட். இன் ஒரு புக் பேக் there is a short answer question. What are the contents of intent? What are the contents of intent? சரக்காணையில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் என்னென்ன? Let us see them. Quantity of goods sent, design of goods, price, nature of packing, shipment, mode of shipment, period of delivery, mode of payment. என்ன சொல்கிறாங்க, சரக்காணையில் என்ன விவரங்கள் இருக்குன்னா பொருட்களோட அளவு, பொருட்களோட வடிவமைப்பு, அதோட விலை, கப்பலில் ஏற்றுமதிக்கான தன்மை, ஏற்றும் முறை, விநியோக காலம், கட்டணம் செலுத்தும் முறை, இதெல்லாம் இருக்கும். அந்த சரக்காணையில் இந்த தகவல்கள் இடம்பெறும். Intent is prepared in duplicate. One copy of the intent is sent to the exporter and the second one is retained by the importer and kept in his records. There are three types of intent, namely open intent, closed intent and confirmatory intent. சரக்காணை எப்போதுமே 2 நகல்களில் தயாரிக்கப்பட்டு ஒரு நகல் ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். சரக்காணை 2 நகல்களில் தயாரிக்கப்பட்டு ஒன்று ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கப்படும். மற்றொன்றை இறக்குமதியாளர் தன்னிடம் வைத்து கொள்வார், அவர் வச்சுக்குவார். இன்னொன்று, சரக்காணை 3 வகைப்படும். வெளிப்படை சரக்காணை, வரையறுக்கப்பட்ட சரக்காணை, உறுதி செய்யும் சரக்காணை. ஓப்பன் இன்டென்ட், க்ளோஸ்டு இன்டென்ட், கன்ஃபர்மேட்டரி இன்டென்ட். வெளிப்படை சரக்காணை, வரையறுக்கப்பட்ட சரக்காணை, உறுதி செய்யும் சரக்காணை. In your book bag there is a very short answer question. Mention the types of intent. Let us see them. The first one is open intent, வெளிப்படை சரக்காணை. It gives complete freedom to the exporter to choose the type of goods, price, quality, method of packing, etc. இந்த சரக்காணையில் சரக்கின் வகை, அளவு, தரம்,
விலை, கட்டும முறை இதெல்லாம் ஏற்றுமதியாளரோட விருப்பத்திற்கு விடப்பட்டிருக்கும். இதை குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. இது எல்லாமே ஏற்றுமதியாளரோட விருப்பத்திற்கு விடப்படும். தென் த செகண்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு இன்டென்ட், வரையறுக்கப்பட்ட சரக்காணை. It does not give any freedom to exporter. Importer specifies the types of good, price, quality, packing method and so on, which should be strictly observed by the exporter. வரையறுக்கப்பட்ட சரக்காணையில் இறக்குமதியாளர் சரக்கோட வகை, அளவு, தரம், விலை, கட்டும முறை இது எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லிடுவார். அதை ஏற்றுமதியாளர் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இதுதான் க்ளோஸ்டு இன்டென்ட் அல்லது வரையறுக்கப்பட்ட சரக்காணை. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் கன்ஃபர்மேட்டரி இன்டென்ட், உறுதி செய்யும் சரக்காணை. An intent is to be confirmed by the importer or his agent and the confirmatory intent is sent by the importer thereafter. இந்த வகை சரக்காணையை இறக்குமதியாளரோ அல்லது அவரது முகவரோ உறுதி செய்வார். அதனால தான் இதை உறுதி செய்யும் சரக்காணை, இறுதி சரக்காணை பின்னர் அனுப்பப்படும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.